الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم: بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العليم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் ஏக வல்லோனாம் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் நம் இறைவிடவும் மேலான உத்தம நபி, நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த எம்பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும், அன்னவர்களுடைய வாழ்க்கை அழகாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபியின்கள், தபஅத் தாபியின்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. மஹ்லரத்துல் காதரியாவுடைய 158வது வருட பூர்த்தியும் பட்டமளிப்பு விழாவும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே, இந்த அவையிலே அமர்ந்திருக்கக்கூடிய தங்கள்மார்களே, சாதாத்துமார்களே, விசேஷமாக இந்த அவையின் தலைவர், மஹ்லராவின் முதல்வர், எங்கள் பாசத்துக்கும் மரியாதைக்கும் இரக்கத்துக்கும் உரிய தங்கள் ஹஸ்ரத் அவர்களே, மற்றும் இந்த மேடை இன்றைய நாள் சுமர்ந்திருக்கக்கூடிய அறிவு கடல்களே மற்றும் உலமாக்களே, ஒரு நாள் நான் பட்டம் வாங்கியது போல இன்றைய நாள் பட்டம் வாங்க காத்திருக்கும் என்னுடைய அன்பு நண்பர்களே, உலமாக்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் இந்த புனிதமான வழியிலே சென்று நாளை மறுமை நாளில் சுவனத்தில் ஒன்று கூடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கும் மனைவி மக்களுக்கும், நம்மை காணும்போது யாரெல்லாம் நம்பிக்கையாக இவருடைய துஆ கபூலாகும் என்று துஆ செய்யும்படி வேண்டுகிறார்களோ அத்தகைய எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை நசீபாக்கி கொடுக்கட்டுமாக. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனக்கு முன்னால் நிறைய உலமாக்கள், நிறைய உஸ்தாதுமார்கள், உலமாக்கள் ஆலிம்களுடைய மகத்துவங்கள் குறித்து, அவர்களுடைய சிறப்புகள் குறித்து நிறைய விடயங்களை இந்த இடத்திலே பகிர்ந்து கொண்டார்கள். உலமாக்களாக நாம் ஆக வேண்டும் என்ற ஆசை நிச்சயமாக அவைகளை கேட்கும் போதெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். ஆனால் உலமாக்களாக இருக்கக்கூடியவர்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள், எவ்வளவு பிரச்சனைகளுக்கு அவர்கள் முகம் கொடுக்க வேண்டும், அப்படி ஆலிம்களாகும்போது எதையெல்லாம் அவர்கள் முன்னின்று சமாளித்து அவர்களுக்கு எதிராக பேசி கதைத்து சாதித்து எவ்வளவு விடயங்களை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் ஞாபகப்படுத்துவது பொருத்தம் என்று நான் நினைக்கிறேன். என் மகனை ஆலிமாக்க வேண்டும் என்ற ஆசை வரும்போது, உங்கள் மகனை ஆலிமாக்கியதன் பின்னால் இப்படியான பிரச்சனைகளும் வரும் என்பதை புரிந்து வைப்பது நல்லது. மதரசாக்களிலே பிள்ளைகள் சேருவது இப்பொழுது குறைந்து விட்டது என்று சொல்கிறார்கள். மதரசாக்களுக்கு சேரக்கூடிய பிள்ளைகளோ பலவிதம். சில பேர்கள் தாய் தகப்பனுடைய அதாவது அவர்களுடைய எப்படி சொல்லலாம், அதுக்கு என்ன வார்த்தை எனக்கு வருவது என்று தெரியவில்லை, அம்மாவும் அப்பாவும் கூட்டு வந்து மசாலா போட்டுறான் அந்த மாதிரி. சில பிள்ளைகள் சிறு காலத்திலே இருந்து சில கசீதாக்களை பார்ப்பார்கள். சில பிள்ளைகள் பார்த்து இந்த கசீதாவை பாடுறவர் மாதிரி நான் வரணும். சில பிள்ளைகள் இருப்பாங்க, சில பேருடைய பயானை ரசிப்பார்கள். ரசித்து அந்த பயானை கேட்பவர் போல அல்லது பேசுபவர் போல நான் இருக்க வேண்டும் அல்லது என்னுடைய மகன் இருக்க வேண்டும். ஒரு நாள் இலங்கையிலே பொலன்னறுவை என்ற ஒரு ஊர், அந்த ஊரிலே இரவு நேரத்தில் பயானை முடித்துவிட்டு நான் அவருடைய வாகனத்திலே வருகிறேன். வரும்போது அவர் வாகனத்திலே ஒரு பயான் போட்டு இருக்கிறார். யார் பயான்னா தங்கள் ஹஸ்ரத் பயான்.
நான் பேசாமல் நானும் கேட்டே வந்தேன். இவர் உங்களுக்கு பிடிக்குமா, இவரை பயான் கேட்பீங்களா? ரொம்ப கேட்பேன், நிறைய செலவாத்து சொல்லலாம் அப்படின்வார். ஏன்னா நிறைய நாயம் சொல்லாத பேரை சொல்லுவாங்கல்ல, நிறைய செலவாத்து சொல்லலாம். அப்படியா அவர் உங்களுக்கு தெரியுமா? இல்லை, பார்த்ததே இல்லை. ஒரு நாள் அவர் சொல்கிறார், ஒரு நாள் நான் இப்பொழுது என்னால் ஆலிமாக முடியாது, ஒரு நாள் என் பிள்ளையை இவரை மாதிரி ஆக்கணும். இப்படியான சில பெற்றோர்கள் அப்படியான பல விதங்களிலே மதரசாக்களிலே குழந்தைகள் கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறார்கள். சேர்க்கப்படும் போது உம்மா வாப்பா விரும்பி கொண்டு வந்து சேர்த்து பிள்ளைகள் ஆலிமாகி அவர்கள் ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கும் போது, ஓகே மகன் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க என்று உம்மா வாப்பா சொல்லுவாங்க. மகனாக விரும்பி வந்து ஆசைப்பட்டு இவரை போல் வர வேண்டும், இப்படியான ஒரு ஆலிமாக நான் இருக்க வேண்டும் என்று நினைத்து வந்தால், சில கட்டங்களில் உம்மா வாப்பா சொல்றது என்ன தெரியுமா? இதைத்தான் நான் சொன்னேன், என் பேச்சை கேட்கலையே, நீ எதுக்கு நீ ஆலிமான? பிரச்சனை பார்த்தியா? ஊர்ல எனக்கு தலை காட்ட முடியாது, ஊர்ல அதை பேசுறாங்க இதை பேசுறாங்க என்று சில தாய்மார்கள் சொல்லும் சத்தங்களையும் கேட்டதுண்டு. அதனால உலமாக்கள் என்பவர்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், ஆலிம்களாக ஆனதன் பின்னால் அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு கண்ணியம் இருக்கிறது, உயர்வு இருக்கிறது, மகத்துவம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சிறந்த உயர்வை நிச்சயமாக கொடுப்பான். ஆனால் உலமாக்களுக்கு நான் சொல்லுகிறேன், நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். எல்லாரும் இந்த ஹதீஸை சொல்லுவாங்க, கேட்டிருப்பீங்க, நிறைய பார்த்துருப்பீங்க, எல்லாரும் சொல்லுவாங்க அல் உலமா வரசத்துல் அன்பியா அப்படின்னு நிறைய ஹதீஸ் இது ஒரே சொல்லுவாங்க. இது ஒரு சின்ன போட்டி நிகழ்ச்சி நடந்தாலும் அதில் கூட ஒரு சின்ன பையன் எழுப்பி இந்த ஹதீஸ் சொல்லிடுவான். அல் உலமா வரசத்துல் அன்பியா, நபிமார்களுடைய அனந்தரக்காரர்கள் தான் உலமாக்கள். நபிமார்கள் என்னதையெல்லாம் விட்டு சென்றார்களோ அதை சுமந்து சமுதாயத்தின் பக்கம் சேர்த்தவர்கள் என்று சொல்லி வரக்கூடியதில் நான் ஒரு கணம் யோசித்ததுண்டு. நபிமார்களில் உயர்ந்தவர்கள் ரசூல்மார்கள், ரசூல்மார்களில் உயர்ந்தவர்கள் உலுல் அஸ்மிகள். உலுல் அஸ்மிகள் என்றார் யாரு தெரியுமா? பிரச்சனைகளை சவால்களை முகம் கொடுத்து சமுதாயத்தை சமாளித்து நிறைய கஷ்டங்களை அனுபவித்து பொறுமை செய்தவர்கள். உலுல் அஸ்மிகள் என்றால் அதுதான். உலுல் அஸ்மிகளின் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூசா நபி கஷ்டத்தை சந்திச்சாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஷ்டத்தை சந்திச்சாங்கன்னு நம்ம சொல்றோமே, எல்லா பெரிய கஷ்டங்களையும் சந்தித்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு ஃபிரௌன் இருப்பான். ஏண்ட ஃபிரௌன் யாரு தெரியுமா? இந்த அபூஜஹல் இருக்கான்ல, இவன் தான். சொல்லி போட்டு சொன்னாங்க, ஃபிரௌனி அஷத்து மின் ஃபிரௌனி மூசா. ஏன் ஃபிரௌன் ஆள் இருக்கான்ல, இவன் மூசாவுடைய அலைஹிஸ்ஸலாம் மூசாட ஃபிரௌனை விட இவன் ரொம்ப கெட்டவன்டாங்க. அப்போ ஒவ்வொரு நபிமார்களிலேயும் ரசூல்மார்களையும், விசேஷமாக ரசூல்மார்கள் தான் சமுதாயத்தை கூடுதலாக ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த ரசூல்மார்கள்ல யார் கஷ்டப்படுத்தப்படுகிறார்களோ, யார் அதில் பொறுமை காக்கிறார்களோ அவர்கள் தான் உலுல் அஸ்மிகள். அவர்கள் மிக உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள். நபிமார்கள் அறிவை மட்டும் உங்களுக்கு விட்டுட்டு போகல, உலமாக்களே அந்த அறிவை நீங்க சுமந்திருக்கிறீங்களா? நபிமார்கள் பட்ட கஷ்டங்கள், நபிமார்கள் பேத்த அவர்களுடைய காதுகளில் வந்த ஏச்சுக்கள், பேச்சுக்கள், பிரச்சனைகள் அனைத்தையும் முகம் கொடுக்க தயாரா? வாருங்கள் மஹதராவுக்குள், வாருங்கள் ஆலிமாக. இவைகளுக்கு தயாரா? சில ஆலிம்கள் இருப்பாங்க, பட்டம் வாங்கியாச்சு, பேசாமல் ஒரு பள்ளியை பார்த்து உட்கார்ந்தாச்சு, அங்கே ஒரு தலைமை இருப்பாருப்பா, அவர் ஹத்தீப், அவர் பயான் பண்ணுவார், இவர் பாட்டில் பேசாமல் இருப்பார். பள்ளிக்குள்ளே ஒருத்தன் சாராயம் குடித்தா கூட அவன்கிட்ட பேச மாட்டான். எப்பா ஒருவேளை பேசி பொட்டியை கட்டி அனுப்பிட்டா என்ன செய்யறது? நமக்கு இந்த பள்ளி தான், மௌத்து வரைக்கும் கபரையும் இந்த மையவாடியிலே காட்டிடுறேன். அவன் அங்கே தான் இருக்கணும். அதை பேசினா பிரச்சனை வரும், இதை பேசினா குழப்பம் வரும். அப்படியே இருந்து தன்னுடைய காலத்தை ஓட்டி செல்வார்கள். சமுதாயத்தை ஃபேஸ் பண்ண பயம், சமுதாயத்திடத்தில் கதைக்க பயம். இப்படியான சில உலமாக்கள் இன்றைக்கு இருப்பாங்க. ஆனால் நல்லா விளங்கிக்கோங்க, அவங்கள யாருக்கும் தெரியாது, அவங்களால எந்த பிரயோஜனத்தையும் சமுதாயம் அடைகிறதில்லை. யாரெல்லாம் தன்னுடைய அறிவை அதிகமாக கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ
பேசுறாங்களோ, எழுதுறாங்களோ, விவாதங்கள்ல கலந்து கொள்றாங்களோ, சமுதாயத்துக்கு சுன்னத் வல் ஜமாஅத்துக்கு பிரச்சனைகள் வரும்போது அதை ஃபேஸ் பண்றாங்களோ, அவங்களுக்கு தான் பிரச்சனை கூட. ஒருத்தன் சலாம் சொல்ல வரும்போது இவன் என்ன சலாம், எந்த மேட்டரோட வாரான் ஒன்றுமே தெரியாது. சில பேர் வந்து சலாம் கொடுப்பான், கொடுத்ததுக்கு அப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் தான் அவன் ஒரு மெசேஜை வேற குரூப்பில் போட்டிருப்பான். எப்படி தெரியுமா? அன்றைக்கு அவருக்கு சலாம் கொடுத்தேன், ஆனால் நான் கொடுத்துருக்க கூடாது, நமக்கு தெரியாது. இதுவெல்லாம் உலமாக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள். வரலாறு சொல்லும், உலகத்தில் உலமாக்களாக இருந்த இமாம்கள், அறிஞர்கள் என்னென்ன கஷ்டமெல்லாம் பட்டிருக்கிறாங்க. ஒரே ஒருவருடைய வரலாறை படியுங்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அன்னவர்களுடைய மாணவர் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஜாஹிதாக எந்த அளவுக்கு அவர்களுடைய வரலாறு சொல்லப்படுகிறது தெரியுமா? ரொம்ப ஒரு பெரிய அறிவாளி, ஒரு பெரிய இபாதத்தாளி, பெரிய ஒரு வணக்கவாளி. ஒரு நாள் இமாம் அஹ்மத் ரலியல்லாஹு தஆலானு ஒரு ஊருக்கு போனாங்களாம். எப்படிப்பட்ட ஆளுன்னு பாருங்க. ஊருக்கு போனாங்களாம். போன நேரத்தில் ஒரு பள்ளி, அந்த பள்ளியில் இரவு நேரத்தில் போய் அனுமதி கேட்டாங்க, நான் கொஞ்சம் இரவில் தங்கிக்கிட்டோமா அப்படின்னு. அப்போ சொன்னாங்க, இங்கெல்லாம் யாருக்கும் வெளியூருக்காரருக்கு அனுமதி கிடையாது, நீங்கள் போங்க அப்படின்னா. இல்லைங்க, எனக்கு வேறு வழி கிடையாது, நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கேன், கொஞ்சம் சந்தர்ப்பம். அதெல்லாம் முடியாது, ஏன்ன சட்டத்தை நான் செய்வேன், நீங்கள் போயிருங்கண்ணா. இல்லைங்க, என்னால் வேறு யாருமே கிடையாது இந்த ஊரில், இரவு நேரம் கொஞ்சம் என்னை தங்க வைங்க, நான் காலையில் போயிடுறேன்டா. முடியாது என்று சொல்லிட்டு பார்த்தாங்க. வம்பா கையை பிடிச்சி இழுத்துட்டு அவரை வெளியே போட போகும்போது முன்னாடி ஒரு கடைக்காரர் ரொட்டி போட்டு இருக்கிறாரு, பராட்டா போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் பார்த்தா ரொட்டி போடுறாரு. அவர் பார்த்தாரு, என்னங்க ஒரு மனுஷன் தூக்கி இழுத்துட்டு போறாங்கன்னு சொல்லி அவசரமாக ஓடி வந்து கேட்டாங்க, யாருங்க நீங்கள்? என்னங்க? இல்லை, நான் வெளியூருக்காரர், இந்த பள்ளியில் தங்குறதுக்கு அனுமதி கேட்டேன். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா, நான் வெளியூருக்காரர், பள்ளியில் கொஞ்சம் தங்குறதுக்கு அனுமதி கேட்டேன், முடியாதுன்றார். அப்போ அவர் சொன்னார், எங்கள் வீட்டில் வந்து தங்கிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. சரி பரவாயில்ல, யார் தங்க கொடுத்தாலும் நான் போவேன், இப்போ எனக்கு வேற யாரும் கிடையாது. அப்போ சொன்னாங்க, கொஞ்சம் கடையில் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன், கொஞ்சம் உட்காந்துக்கோங்க. உட்காந்துருந்தான். உட்கார்ந்து இருக்கும்போது அந்த மனிதரை இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் வாயால என்னவோ சொல்லிக் கொண்டிருக்கிறார், ஓதிக்கொண்டிருக்கிறார். அஹ்மத் பின் ஹம்பல் இமாம் கேட்டாங்க, உங்க வாய் என்ன ஏதாவது ஒன்றை சொல்லிக்கொண்டே இருக்கிறதே என்னான்னு கேட்டாங்க. சொன்னார்கள், என் வாயால் எப்பொழுதும் நான் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அலீம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பேன். உடனே இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் தான் அஹ்மத் பின் ஹம்பல் என்பதை காட்டிக் கொள்ளாமல் கேட்டாங்க, என்ன தெரியுமா, நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நீங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்களே, உங்களுக்கு அல்லாஹ் தந்த பாக்கியம் என்ன? அந்த மனிதர் சொன்னார், ரொட்டி கடைக்காரர் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் யாருன்னு தெரியாம சொல்லி கொடுக்குறார். சொன்னாங்க, நான் அல்லாஹ்விடத்துல எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் கபூலாக்குவான். உடனே ஒன்றை சொன்னார், ஆனா எல்லா துவாவும் கபூல் ஆயிருச்சு, இன்னும் ஒரே ஒரு துவா மிஸ் அப்படின்னாங்க. என்னன்னு கேட்டாங்க. அல்லாஹ்ட்ட நான் ஒரு துவா கேட்டேன், யா அல்லாஹ், இந்த இமாம் ஷாஃபியுடைய மாணவர் ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் ஷாஃபியுடைய மாணவர் அஹ்மத் இப்னு ஹம்பல் என்று ஒரு ஆள் இருக்கிறார், பெரிய ஆளுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். யா அல்லாஹ், அவரை கண்ணால காட்டாம எனக்கு மௌத்த தந்துராத என்று துவா கேட்டேன். அந்த துவா மட்டும் இன்னும் பெண்டிங்ல இருக்குது, அது மட்டும் கபூல் ஆகலைன்னாங்க. உன் துவா இன்றையோட கபூல் ஆயிருச்சு, நான் தான் அஹ்மத் இப்னு ஹம்பல் என்றாங்க. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்ப்பதை, சந்திப்பதை, சலாம் சொல்வதை பாக்கியமாக நினைத்த ஒரு சமுதாயம் உண்டு. எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். ஒரு கட்டம் வந்தது, குர்ஆன் மஹ்லூக்கா கைரு மஹ்லூக்கா, குர்ஆன் படைக்கப்பட்டதா அல்லது தன்சீலா என்ற ஒரு பிரச்சனை வருகிறது. தனியாக நின்று ஃபேஸ் பண்ணினார்கள். உலமாக்கள் மௌனிகளாக இருந்தார்கள். சில பேர்கள் அந்த இடத்துட்டு போயிட்டாங்க. இந்த அரசருடன் எங்களால் இருக்க முடியாது, நாம் போய்விடலாம், தூர பகுதிகளுக்கு சென்று விடலாம். பகதாதிலே ஒரு தடவை மைமூன் இப்னு அஸ்பா என்று நான் நினைக்கிறேன் அவருடைய பேர், அவர் சொல்லுகிறார், பகதாதிலே திடீரென்று மன்னர் ஒரு கூட்டத்தை போட்டார். வாள்கள் ஒரு பக்கம் அடுக்கப்பட்டிருக்கிறது, ஈட்டிகள் வைக்கப்பட்டிருக்கிறது, சவுக்கு தொங்க விடப்பட்டிருக்கிறது. அரசர் வந்து தன் சிம்மாசனத்தில் உட்கார்ந்தார். நானும் அந்த இடத்துக்கு போனேன். சொல்றாங்க, குற்றவாளி இன்றைய நாளில் யார்? யாரு தெரியுமா? இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்து வைக்கப்படுகிறார்கள். என்ன பிரச்சனை? குர்ஆனை மஹ்லூக் என்று சொல்லுங்கள், குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொல்லுங்கள். அப்படி சொல்லக்கூடாது. குர்ஆன் மஹ்லூக் அல்ல, எழுத்து, அதில் இருக்கக்கூடிய மை,
இந்த பேப்பர் வேணா மஹ்லூக்காக இருக்கலாம், குர்ஆன் தன்சீல் அது படைக்கப்பட்டது அல்ல. போராடினாங்க, முன்னால வச்சு கேட்டாங்க, குர்ஆன் படைக்கப்பட்டதா இல்லையா? குர்ஆன் படைக்கப்பட்டது அல்லன்றாங்க. அப்ப அவங்க இந்த கலுசன் உடுத்திருந்தாங்க. கலுசன் பேண்டா சிறுவால் என்றுவாங்க அரபியில. சிறுவால், அந்த சிறுவால்ல ரெண்டு இருக்குது. அந்த நம்ம ஜுப்பாலுக்கு போடும்போது, தோப்புக்கு போடும்போது உள்ள உடுப்பாங்க, பைஜாமா மாதிரி இருக்கும்ல, அதை என்ன செய்யணும், ஒரு பட்டி வச்சு கட்டணும். அப்படித்தான் கட்டி இருந்தாங்க. இவர்களுடைய ஜுப்பா மேலாடை கலட்டப்படுகிறது, முதுகு திறக்கப்படுகிறது. இப்ப வெறும் பைஜாமாவோட கைத்த கட்டி நின்று கொண்டிருக்கிறான். கடைசியான ஒரு கேள்வி உங்களிடத்தில், சீரு அலாமின் நுபலாவில் எழுதுகிறார், உங்களிடத்தில் கடைசியான ஒரு கேள்வி, குர்ஆன் மஹ்லூக்கா என்ன என்று கேட்கும்போது அதே நிலையில் அவர் நின்றார். முதலாவது அடி விழப்படுகிறது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலுக்கு. சும்மா இந்த மதரசாவில் சின்ன அடி கொடுக்கிற மாதிரி இல்லை, ஷவுக்கை வைத்து வேகமாக அடிக்கப்படுகிறது. பிஸ்மில்லாஹ். இரண்டாவது அடி விழப்படுகிறது, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். மூணாவது அடி விழப்படுகிறது. அப்பொழுது சொன்னார்கள், பிஸ்மில்லா லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லிவிட்டு மூணாவது அடியோட, நீ அடிய நிப்பாட்டினாலும் அடிச்சாலும் நான் சொல்லுவேன், குர்ஆன் என்பது கலாமுல்லாஹி கைரு மஹ்லூக், குர்ஆன் படைக்கப்பட்டது அல்ல. நாலாவது அடி விழுகிறது, குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் நாடினதான் எனக்கு வரும். 29 அடிகள். இந்த அறிஞர் சொல்றாரு, நாலாவது அடி விழும்போது அந்த அவங்க உடுத்திருந்த அந்த சிறுவாளுடைய திக்கத்து இருக்குது, பட்டி, அது பெல்ட் அல்ல, ஒரு ஆடையை கிழித்து அதால சுத்தி கட்டப்பட்டது. நாலாவது அடி விழும்போது அந்த கயிறு அவிழ்ந்து தன்னுடைய ஆடை கீழே இறங்குகிறது, தொப்புளுக்கு கீழால் வந்து விட்டது. இன்னும் கொஞ்சம் வந்தால் நிர்வாணமாக மாறிவிடுவார். இப்படி வானத்தை பார்த்தாங்களாம். சொல்றாங்க, அந்த அறிஞர் சொல்லுகிறார், அடி விழுந்து 29, நாலாவது அடியிலே கயிறு அவிழ்ந்துட்டு, ஆனால் அடி விழுகிறது, 29 அடி வரும் வரைக்கும் அது கீழே உழல்ல, அப்படியே இருக்குது. முடிஞ்சதுக்கு அப்புறம் அஹ்மத் இமாம் அப்படியே கிடக்குறான். கிட்ட போய் கேட்டாங்க, ஒரு விஷயம் கேட்கட்டுமான்னு கேட்டாங்க. என்னன்னு கேட்டாங்க, இல்லை இவ்வளோ அடி விழும்போது நாலாவது அடியிலே உங்க கலசம் கீழே போயிருக்கணுமே, என்ன நடந்தது? யா அல்லாஹ், நான் போராடுவது உண்மையாக இருந்தால் என் மானத்தை காப்பாயாக என்று நான் துஆ கேட்டேன். அல்லாஹு தஆலா அந்த துஆவை கபூலாக்கினான், என்னை நிர்வாணமாகாமல் அல்லாஹ் பாதுகாத்தான். அதே அஹ்மத் இமாமுடைய காலத்தில் இருந்த நிறைய பேர்கள் மௌனியாக இருந்தாங்க, பேச இல்ல, கதைக்க இல்ல. என்ன காரணம்? பேசினால் எங்களை அடிப்பாங்க, பேசினா எங்களை கஷ்டப்படுத்துவாங்க. எனக்கு முன்னால் பேசிய கேரளத்து ஒரு சகாஃபி, அவருடைய வார்த்தையில் சொன்ன ஒரு விடயம் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். பூமியில ஃபசாது வரும்போது, ஃபித்னா வரும்போது, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று யார் மௌனம் சாதிக்கிறானோ, அது தெரிஞ்சு சும்மா இருக்கிறானோ, ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாபம் அவரின் மீது உண்டாகட்டும் என்று சொன்னது நம் உயிரை விடவும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நாங்கள் விளங்கிக் கொள்ளணும், இந்த மஹதரா என்பது இன்றைக்கு 25 வருஷம் அப்துல் ரஹ்மான் தங்கல் ஹஸ்ரத் அவர்களுடைய, அதே போல் போன வருஷம் அஸ்வர் ஹஸ்ரத்துடைய 25வது வருஷம். நான் நினைக்கிறேன் ஒரு இடத்துல 25 வருஷம் இருக்கிறது என்பது கம்பெனியில் இருந்துடலாம், ஃபாரின்லேயும் இருந்துடலாம், மദ്രஸா பள்ளியில் இருக்கிறது என்பது எஸ்எஸ்கே இருந்தார், அது மஸ்தான் ஹஸ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்தாங்க, அதுக்கப்புறம் தங்கல் ஹஸ்ரத் இருக்கிறாங்க. எனக்கு தெரியும் அவர் படும் பிரச்சனைகள் என்ன, எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும், எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி இருக்கிறாங்கன்றதும் எனக்கு தெரியும். சில விடயங்களை வெளியிலே சொல்லலாம், சில விடயங்களை சொல்லாமல் இருப்பதே இந்த விழாவுக்கு அழகு என்பதனால் நான் அதை பேசவில்லை. நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளையும் சந்தித்து இன்னைக்கு 25வது வருடம் காயல்பட்டின மக்களிடத்திலே ஒரே ஒரு விடயத்தை நான் சொல்கிறேன். அன்பார்ந்த உறவுகளே, எங்களுக்கு உணவு தந்து எங்களை வளர்த்தவர்களே,
இந்த தங்களை நல்லா பார்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அவங்கள பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் எனக்கு சொல்ல முடியும். அவர்களுக்காக நீங்க பணம் கொடுங்க, சொத்து கொடுங்க, ஒன்றும் சொல்ல இல்லை. அவங்கள நல்ல முறை நல்லா தான் பார்க்குறீங்க, நான் ஒன்றும் குறை சொல்ல இல்லை. நல்லா தான் அவங்கள கவனிச்சு வச்சிருக்கிறீங்க, நல்லா தான் மதிக்கிறீங்க. அவரை இரக்கமாக பார்த்து கொள்ளுங்கள். அதுபோல் ஒரு தங்கம் எங்களுக்கு கிடைக்காது. நான் ஓதும் காலத்தில் இந்த உஸ்தாதுமார்களை ரெண்டு பேர் தான் மிச்சம். இப்ப ஒன்று தங்கல், அதுதான், அடுத்து அஸ்வரது. மற்ற உஸ்தாதுமாரெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. வரும்போது இந்த 2 கண்களையும் பார்க்கும்போது இந்த கண்களில் ஒன்று கூட இந்த மஹதராவில் மூடப்பட்டு விடக்கூடாது. 2 கண்களும் திறக்கப்பட்ட நிலைமையிலேயே இருக்க வேண்டும். நிர்வாகிகள் இன்ஷா அல்லாஹ் பார்த்துக் கொள்வாங்க, அதை சரியாக செய்வாங்க. அதனால உலமாக்களாக ஆலிம்களாக இருப்பவர்கள் பிரச்சனைகளை சந்திப்பார்கள். தங்கள் பார்க்காத பிரச்சனையா தங்கள் ஃபேஸ் பண்ண சில கட்டத்தில் நம்ம இந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து பேசும்போது சில கட்டத்தில் நம்ம ஆட்களே கால் பண்ணி பேசுவாங்க. அதிரத்து இது உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்பாங்க. அவரே சில கட்டத்தில் ஃபோன் பண்ணி திரும்ப சொல்லுவார், அதிரத் என்கிட்ட அந்த வீடியோ வந்தது, நல்ல வேலை நீங்கள் பேசுனீங்க, அதை நான் பதிலாக அனுப்பிட்டேன். ஆமாம், நீங்கள் முன்னாடி என்ன சொன்னீங்க? அதனால தாய்மார்களே, சகோதரிகளே, அன்பார்ந்த பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் ஆலிம்களாக இருந்து சும்மா மௌனியாக இருக்கிறேன்னா உங்களோட பிள்ளைகிட்ட நீங்களே சொல்லுங்க, என்னடா பட்டம் வாங்கிட்டு வந்த உன் சத்தத்தையே காணோம், சத்தம் தானே போடணுமா, வேற மாதிரி சத்தம் போட்டுறாத. சத்தம் போடுறீன்னா என்ன, நீ சமுதாயத்தில் என்ன செய்தாய், ஆலிமாகினாய், பட்டம் வாங்கினாய், என்ன செய்தாய், அதானே 5 நேரம் தொழுவிக்கிறேன், அது போதாது, அது பத்தாது. அந்த காலத்தில் உலமாக்களாக அறிஞர்களாக நிறைஞ்சிருந்த காலம், ஃபித்னாக்கள் குறைவான காலம். இந்த காலம் ஃபித்னா நிறைஞ்சிருக்கிற காலம், ஆலிம்கள் கொஞ்சமாக இருக்கிற காலம். அதனால நிறைய விடயங்களை சமுதாயத்துக்கு பேசணும், நம்ம பிள்ளைகளை பேச வைக்கணும். எங்க உம்மா என்னை பெத்தெடுத்த தாய், அவ எப்படி தெரியுமா இருப்பா, என் மகனுக்கு எந்த ஒன்றும் வரக்கூடாது, எதுவும் வரக்கூடாது. ஆனால் ஹக்கை பேசியதற்காக வேண்டி கழுத்து வெட்டப்பட்டால் நான் அன்று கண்ணீர் வடிக்க மாட்டேன். ஹக்க பேசுறதுக்கு நான் கவலைப்பட மாட்டேன். ஏன், என் மகன் உண்மையை சொன்னார், என் மகன் ஹக்கை பேசினார், அவ்வளவுதான். இப்படி ஒவ்வொரு தாய்மார்களும் மாறி தங்கள் பிள்ளைகளை நல்ல ஆலிம்களாக, கெட்டிக்கார ஆலிம்களாக, உலமாக்களாக நம்ம மாற்றணும். சில ஆலிம்கள் ஊர்களை விட்டு போயிட்டாங்க தெரியுமா, அவங்களை சமுதாயம் கொடுத்த பிரச்சனைகள், அவர்களுக்கு கொடுத்த தொல்லைகள், தொந்தரவுகள் என்று ஒரு ஆள் கேட்டார், அதில் நல்ல ஒரு மதரசா சொல்லுங்க மகனை ஓத வைக்கிறதுக்கு, கத்தாருக்கு அனுப்புங்க. கத்தாரில் மதரசா இருக்கா, தமிழில் பாடம் நடத்தக்கூடிய, இல்லை எல்லா உஸ்தாதுமாரும் அங்கே தான் இருக்கிறாங்க. அல்லது சவுதிக்கு அனுப்புங்க, வேற எங்கேயாவது அனுப்புங்க. எல்லாரும் நிறைய உஸ்தாதுமார்கள் இப்போ காரு கழுவுறாங்க, வேலைகள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா, அவர் நல்லா தான் இருந்தார், சமுதாயம் கொடுக்குற பிரச்சனை. சும்மா ஒருத்தன் ரோட்டில் நடந்து போகட்டும், பாருங்களேன், ரோட்டில் நடந்து போகட்டும், அவனை சும்மா விட்டுருவாங்க. ஒரு உஸ்தாது நடந்து போனா, ஆமாம் இந்த நேரத்தில் இவர் எங்கே போகிறாரு, இவரே இந்த நேரத்தில் போகிறாரு. ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன், கடுங்கூட்டம், அதில் ஒருத்தர் என்னோட பேசாம விட்டார். நான் கேட்டேன் என்னன்ட்டு, ரொம்ப நாள் என்ன பேசாமல் இருக்கிற, அந்த கூட்டத்தில் நீங்கள் என்ன கண்டுக்கவே இல்லைன்னு. எப்படிப்பா நான் கண்டுக்கிறது, நீங்கள் என்கிட்ட வந்து பேசியிருந்தா தெரியும், அல்லது நான் பார்த்துருந்தா அவங்களுக்கு வந்து இது போல் 1-2 அல்ல, இந்த காதால கேட்பதும் போய், அப்படியா, காதால கேட்பதும் போய், கண்ணால் காண்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் என்று சொல்லுவாங்கல்ல. உங்களுக்கு உஸ்தாதுமாரோட உலமாக்களோட ஏதாவது பிரச்சனை இருந்தால் நேரம் வந்து விசாரித்து முடிவெடுத்துருங்க. ஒரு சமுதாயத்துக்கு நேற்று தங்களுக்கு சொன்னாங்க பேனில், இந்த டீ கடைகிட்ட உட்காந்து கதை பேசுறது, டீ கடைகிட்ட உட்காந்து புறம் பேசுறது, அதெல்லாம் இப்போ முடிஞ்சிட்டு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று திறந்தாச்சு, ஃபோட்டோ போட்டு இட்டுக்கட்டுகள், கேவலமான பேச்சுகள். ஒருத்தர் ஒரு தடவை ஒருத்தர் கேட்டார், இவருக்கு பெரிய ஒவ்வொரு இடத்துல இருந்து படும் போல விளங்குது. அப்படின்னா என்னங்க, ஏதாவது அங்கங்களை ஏதாவது பேசி ஏதாவது சொல்றானா செய்யறானா, இப்படியெல்லாம் பல கதைகள் இதெல்லாம் வரும். அவதூறுகள் கட்டப்படும், பொய்யான பேச்சுக்கள் சொல்லப்படும். இதையெல்லாம் தாண்டி சமுதாயத்துக்கு போகணும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட காலத்தில் பாருங்க, பிரச்சனைகள் வந்தால் அது என்னன்றதை முதலாவது நாம் விளங்கிக் கொள்ளணும். அவர் மேலே தப்பு இருக்குதா இல்லையான்றது நம்ம முதல்ல பார்க்கணும் இல்லையா.
உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியில் தான் நிறைய நாடுகள் கைப்பற்றப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீதுகளை நிறைய கட்டங்களில் உமர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் அறிவிச்சு, அதுக்கு பின்னால் சாலிம் என்பவர் ஒரு அறிவிப்பார் ரலியல்லாஹு, அதுக்கப்புறம் நாஃபி, அப்படி புகாரியுடைய ரிவாயத் அப்படியே வரும். அதில் ரோம் பாரசீகம் கைப்பற்றப்பட்டு உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் நிறைய ராஜகுமாரிகள் சஹாபிகளின் அடிமை பெண்களாக மாறினான். அதுல நிறைய பெத்தெடுத்த பிள்ளைகள், ஏன்னா அவ்வளவு ஆட்சிகள் கைப்பற்றப்பட்டது உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிம்ஸுக்கு ஒரு மனிதரை கவர்னராக கேள்விப்பட்டும் இருக்கலாம் உங்களுக்கு, கவர்னராக அனுப்புறார். அவர் பேரு சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா. அவங்கள அனுப்பி விடுறார். உமர் ரலியல்லாஹு ஒரு பழக்கம் இருக்கு, இந்த கவர்னர் அனுப்பினா சும்மா இருக்க மாட்டாங்க, போய் பார்ப்பாங்க என்ன நடக்குது, அவர் கரெக்டாக இருக்கிற இல்லைன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அதுதான் உமர் ரலியல்லாஹு. ஒரு நாள் ஹிம்ஸுக்கு போகிறாங்க. ஹிம்ஸுக்கு போய் கேட்டாங்க, நான் ஒருத்தர் அனுப்பிவிட்டேன், அவர் எப்படி இருக்கிறார், சரியா இருக்காரா, என்ன நடக்குது? நல்ல மனுஷர் தான், நல்ல இபாதத்தால் எல்லாமே உள்ளவர் தான், நீதமாக நடப்பார், சரியான மனிதர். ஆனால் 3 பிரச்சனை இருக்குது அவருக்கு. என்ன பிரச்சனை? முதலாவது பிரச்சனை என்ன தெரியுமா? அவர் கிழமையில் ஒரு நாள் லீவ் போடுறாரு. கிழமையில் ஒரு நாள் லீவ் போடுறாரு. ரெண்டாவது, அவர் இரவு நேரத்தில் எங்களை பார்க்க வாரதே இல்லை. மூணாவதாக, அவருக்கு திடீரென்று ஒரு மயக்கம் வரும். மயக்கம் வந்தால் கீழே உழுது துடிப்பார். இப்படியான 3 அல்லது 4 பிரச்சனைகள் அவருக்கு இருக்கிறாரு. அப்படின்னா உமர் ரலியல்லாஹு உடனே தண்டனை கொடுக்கல, அவங்கள கூப்பிட்டு சொன்னாங்க, 4வது என்ன தெரியுமா? இவர் வேலைக்கு வரும்போது கொஞ்சம் லேட் ஆகிறார். வேலைக்கு வரும்போது அவர் லேட் ஆகிறார். இப்படியான ஒரு பிரச்சனை. அப்படின்னா உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டாங்க, சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு, நீங்க நல்லவர், எல்லாம் கரெக்டாக செய்றீங்க, ஆனால் 4 பிரச்சனை உங்களுக்கு இருக்குது. முதலாவது என்ன? நான் வேலைக்கு வரும்போது தாமதமாகிறேன், நீங்களே வேலைக்கு வரும்போது தாமதமாகிறீங்களாம், என்ன காரணம்? சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் தாமதமாகுவதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? எனக்கண்டு ஹாதிம்கள் யாரும் கிடையாது. சாப்பாடை சமைச்சு அதை நான் சாப்பிட்டு வரணும், என் உணவை நான் தான் எடுத்துட்டு வரணும். ஒரு கவர்னர், ஒரு நாட்டுக்கு பொறுப்பாக அனுப்பப்பட்டவர், எனக்கு ஹாதிம் இல்லை என்றார். ரெண்டாவது சொன்னாங்க, நீங்க திடீரென்று இரவு நேரத்தில் வரவே இல்லையாமே, இரவு நேரத்தில் நீங்க மக்களை பார்க்க வரதே இல்லையாமே. அப்படின்னா இல்லைங்க நான் வரமாட்டேன். ஏன்னு கேட்டான். இல்லை, நான் பகலில் என்ற ஆட்சி வேலைகளை செய்வேன், இரவுல அல்லாஹ்வை நான் வணங்குவேன், நான் வரமாட்டேன். மூணாவதாக கேட்டாங்க உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, கிழமையில் ஒரு நாள் நீங்க லீவு போடுறீங்களாமே, என்ன காரணம்? சுபஹானல்லாஹ், கவர்னர் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு சொன்னாங்க, எனக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு உடுப்பு தான், அதை நான் கிழமையில் ஒரு நாள் துவைத்து போடுவேன். அன்றைய நாள் அந்த ஆடையை கழுகுவதற்காக, துவைப்பதற்காக நான் லீவ் எடுப்பேன். நாலாவது, திடீர்னு உங்களுக்கு ஏதோ மயக்கம் வருதான், கீழே உழுது துடிக்கிறீங்களாம் அப்படின்னு சொன்னதோட சொன்னாங்க, இல்லை நான் மக்காவில் இருக்கும்போது அந்த கட்டத்தில் முஸ்லீம்களை நிறைய நான் தொந்தரவு கொடுத்திருக்கிறேன், அதில் ஒரு சஹாபியை நான் நெருப்பால் சூடு போட்டு தண்டனை கொடுத்திருக்கிறேன். அல்லாஹ் மன்னிப்பான், இருந்தாலும் அதை ஒரு கணம் நான் யோசித்து பார்த்தால் அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்ற ஒரு சிந்தனை எனக்கு வரும். அது வரும்போது நான் கீழே உளுந்து துடிப்பேன்டாம் சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு ஆச்சரியப்பட்டு போனாங்க. 4 கம்ப்ளைண்ட், 4 குறை. ஆனால் அந்த 4 குறையும் அவருடைய எவ்வளவு பெரிய ஒரு விடயம். உமர் ரலியல்லாஹு ஒரு தடவை லெட்டர் அனுப்பினாங்க ஹிம்ஸுக்கு. ஹிம்ஸில் உள்ள ஏழைகள் ஃபக்கீர்களுடைய லிஸ்ட் அனுப்புங்க, நாங்க பைத்துல் மால்ல இருந்து பணம் அனுப்ப தயாராகி விட்டோம் என்று சொன்னதோட ஹிம்ஸுடைய ஏழைகள் பட்டியல் கொடுக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஆளு கவர்னர் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு. வெளியில பார்த்தா தப்பு தாங்க, விசாரிச்சு பார்த்தா தான் கண்ணீர் வடிக்க வேண்டியிருக்கும். இலங்கையிலே ஒரு ஆலிம் மரணித்தார். ஜனாசாவுக்கு எல்லோரும் போனார்கள். ஜனாசாவுக்கு போனதன் பின்னால் தான் தெரியும் அவருடைய வீட்டுக்கு இதுவரைக்கும் கரண்ட் இல்லை. அவருடைய வீடு இன்னைக்கு இலங்கையில் குடிசையில் கூட கரண்ட் இருக்குது. அந்த ஆலிமுடைய ஜனாசாவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரியும் அவரை வீட்டில் கரண்ட் இல்லை. நல்ல சம்பளம் தேடலாம், அது தேடலாம் என்று போகிறதை விட ஒன்றை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பேசும் நானும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உலமாக்களும் இனிமேல் உங்களோட பிள்ளைகளை ஆலிம்களாக ஆக்க வேண்டும் என்று நினைக்கும் பெற்றோர்களுக்கும் நான் சொல்லுகிறேன், தியாகத்தோடு உங்களோட பிள்ளைகள் எத்தனை பிரச்சனைகளை சந்தித்தாலும் அல்லாவுக்காக வேண்டி என் பிள்ளையை நான்
ஆலிமாக்க தயாராகிறேன், தந்துவிட்டேன் என்று சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கபருக்கு போனதன் பின்னால் உங்களை நாடி தேடி வரும் துஆ அந்த புள்ளையிடதான். அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தரலட்டுமாக. யா அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வாயா, நம் அனைவரையும் சீதேவிகளாக நல்லவர்களாக ஆக்கியருள்வாயா. இந்த மதரசாவிலே ரொம்ப காலம் 25 வருடங்கள் ஹிதுமத்தி செய்த தங்கள் ஹஸ்ரத் அவர்கள், அஸ்வர் ஹஸ்ரத் அவர்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயா. அதே போல் இருக்கக்கூடிய உஸ்தாதுமார்களும் தொடர்ந்து அதே வழியில் பிரயாணிக்கும் பாக்கியத்தை நசீபாக்கி கொடுத்தருள்வாயா. ஒரு மதரசா சீராக செல்ல, சரியாக செல்ல காரணமாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு பரக்கத்து செய்வாயா. அவர்களுடைய தொழில் துறவுகளில் பரக்கத்து செய்வாயா. அவர்களுடைய வியாபாரங்களிலே பரக்கத்து செய்தவர்களுக்கு ஆஃபியத்தை கொடுப்பாயா. இந்த மஹ்லராவை அன்பு வைத்தவர்களுக்கு உன்னுடைய அன்பை கொடுத்தருள்வாயா. இங்கே மஹப்பத்து பரக்கத்து கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு யாரெல்லாம் வாராங்களோ அவங்க எல்லாருக்கும் பரக்கத்தை ரஹ்மானை அள்ளி கொடுத்தருள்வாயா. ரிசுக்கை விசாலமாக்கி கொடுத்தருள்வாயா. நம்முடைய நோய்களை லேசாக்கி வைப்பாயா. நீண்ட ஆயுளை நல்லமலுடன் தந்தருள்வாயா. கெட்ட வழிகளிலே சிக்கிவிடாமல் பாதுகாத்தருள்வாயா. மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தவர்களாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய திருமுகத்தை பார்த்த வண்ணம் எங்கள் ரூஹுகளுக்கு முடிவு சொல்வாயா. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைர் ஹல்கிஹி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.